ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், இன்பிசி TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 14 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சில கம்பெனிஸ் Q1 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க, ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட் வரல. பட் ஆனால் ஸ்டாக் 52 வீக் லோவை பிரேக் பண்ணி இறங்கியிருக்கு. விஷால் மெகா மார்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி 1.5% டவுனில் இருக்குது. இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, 2 இயர் லோவில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியாவோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6.12 பெர் ஷேர் வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே 3.5% டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்கும் 60% டவுன் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குது. பொதுவாக RSI பிலோ 30 கீழே இருந்தால் அது ஓவர் சோல்டு பொசிஷன் சொல்லுவாங்க. இது 32.8 கிட்டே இருக்குது. அதனால செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தோன்னா ஒரு ஹை டெப்ட் உள்ள ஸ்டாக். எதுலானா AGR டியூஸ் அவங்களுக்கு இருக்குது, அண்ட் தென் ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. தொடர்ந்து இவங்க ரிசல்ட்ஸில் எல்லாமே லாஸ் தான் கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது வித் ஜியோ அண்ட் ஏர்டெல்லோட. வோடஃபோன் ஐடியா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் மணின்னு சொல்லி பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றின எப்போ ரைஸ் பண்ணுறாங்க என்ன இதுன்னு இது வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் தெளிவாக அவங்க கொடுக்கல. இன்றைக்கி Q1 ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட் வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மியூட்டடாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாக்கும் இறங்கியிருக்கு. ரிசல்ட் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டாக் 6 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீ லெவல்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இமிடியேட் சப்போர்ட்னா ₹6 பர் ஷேர். அதையும் பிரேக் பண்ணி கீழே இறங்குனுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ₹5.5 அண்ட் தென் 5.6 ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8 அண்ட் தென் 6.5. ஸோ 6.5 அண்ட் தென் 6.8 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். டோட்டலாக இது வரைக்கும் 52 வீக் லோலேருந்து கீழே இறங்கியிருக்கு. 6.29 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி தான் ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வோடஃபோன் ஐடியா. விஷால் மெகா மார்ட் ஒரு நல்ல Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எதிரொலியாக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரீஸ் பார்த்திங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெட்னஸ்டே க்ளோசிங்லேருந்து இன்னும் 21% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 142லேருந்து 175 அவங்களோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். ஸோ IPO ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 78 அவங்களோட அப்பர் பேண்ட். ஸோ அதுலேருந்து 124% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த விஷால் மெகா மார்ட். மார்கன் ஸ்டான்லி இவங்களுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 161 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 155.60 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இயர்லி ட்ரேடில் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 8% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் 2% கெயினில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது விஷால் மெகா மார்ட். முத்தூட் ஃபினான்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட எதிரொலியாக இன்றைக்கி 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது 11%ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் பார்த்திங்கன்னா 42% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.2 lakh crore கொடுத்துருக்காங்க. கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40% இயர் ஆன் இயர் பேசிஸில் 1.13 lakh crore கொடுத்துருக்காங்க. அசட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26 ஃபினான்ஷியல் இயர் 28 கைட்லைன்ஸில் அவங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா 23% CAGR எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதேமாரி ROE வந்து 21% எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டிங் ரேட்லேருந்து ஓவர் வெயிட் ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2880 பெர் ஷேர்லேருந்து 2920 பெர் ஷேராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெட்னஸ்டே க்ளோசிங்லேருந்து இன்னும் 16%
மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸும் இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க 2660லேருந்து 2950 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 17% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2790 பெர் ஷேர். 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசோக் லேலண்ட் இன்னைக்கு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 525.50 crore - 593.70 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8724.50 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எபிடாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 969.50 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 10.6%லேருந்து 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் நான் பார்க்கும்போது 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி 1.5% டவுன் ஆயிருக்கு. ஸோ 3 நாளாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. என்எம்டிசி பார்த்தீங்கன்னா 4.5% டவுன் ஆயிருக்கு. 69 வரைக்கும் வந்திருக்கு. ஜிண்டால் பவர் ஸ்டீல் அண்ட் பவர் 2.5% இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு. சேல் 2.5% டவுன். வேதாந்தா 2% டவுன். டாடா ஸ்டீல் 1.8% டவுன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் நால்கோ 1.5% டவுன். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 1% டவுன் ஆயிருக்கு. மெட்டல்ஸ் ஆர் டவுன் பிகாஸ் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 நாளாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி மெட்டல்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ ஏறிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிக்சடு Q1 ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. டிசிஐ எக்ஸ்பிரஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 12.7% கம்மியாக கொடுத்துருக்காங்க. 19.5 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 2.1%. 293 crore 287 crore கம்மியாக இருக்குது. எபிடாவும் கம்மியாக இருக்குது. 14.3% கம்மியாக இருக்குது. 32.7 crore 28.1 crore கம்மியாக இருக்குது. எபிடா மார்ஜின் 11.2% 9.8% கம்மியாக இருக்குது. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டேர்ம் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது, ரெக்கவரி ஆகும். பட் ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் டிப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அமர் ராஜா பேட்டரி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 33.8% கம்மியாக இருக்குது. 249 crore 165 crore கம்மியாக இருக்குது. ரெவன்யூ 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3401 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 16.8% கம்மியாக இருக்குது. 364 crore கம்மியாகி கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 13.4% 10.7% கம்மியாக இருக்குது. ஸ்டாக் நான் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக 1% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டிசிஐ எக்ஸ்பிரஸ் 1.7% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. யூஎஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் செல்லிங் சோலார் பேனல்ஸ் டூ சீப்பாக செல் பண்ணுறதா இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் இந்தியா சென்ட் பண்ணுறாங்க. 95% ஆஃப் சோலார் பேனல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற சோலார் பேனல்ஸில் 95% நம்ம யூஎஸ்க்கு தான் செல் பண்ணுறோம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 7000 crore கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ், அதானி, விக்ரம் சோலார், ப்ரீமியர் எனர்ஜிஸ் இதெல்லாம் முக்கியமான பங்கு வகிக்குது இந்த எக்ஸ்போர்ட்டில். யூஎஸ் ஆல்ரெடி 50% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டிருக்காங்க ஆன் இந்தியன் குட்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்போஸ் இவங்க இந்தமாரி டம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு யூஎஸ் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் அது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா யூஎஸ் இந்தியா மேலே ஆன்டி டம்பிங் ரூட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வேறு அதர் மார்க்கெட்ஸை தான் ஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் லோக்கலாக நம்ம தயார் பண்ணுற சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வேறு அதர் மார்க்கெட்ஸில் செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் WPI வந்திருக்கு. 0.58% கொடுத்துருக்காங்க ஜூலை 2025. இது 2 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு லோயஸ்ட் வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ ப்ரைஸஸ்லாம் சில ஐட்டம்ஸ்க்கு ஃபால் ஆகிருக்கு, அதனால தான் இது இறங்கியிருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனியன்ஸ் 44% கம்மியாயிருக்கு. பொட்டேட்டோஸ் 41% கம்மியாயிருக்கு. வெஜிடபிள்ஸ் 29% கம்மியாயிருக்கு. பல்சஸ் 15% கம்மியாயிருக்கு. ஃப்ரூட்ஸ் 3% கம்மியாயிருக்கு.
எக்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ் வந்து 1% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபியூவல் ப்ரைஸஸும் கம்மியாக இருக்குது 5.7%, டீசலும் 4.3% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் சில ஐட்டம்ஸ்லாம் இன்னும் காஸ்ட்லியராக தான் இருக்குது. வீட் 4.4% காஸ்ட்லியராக இருக்குது. ஆயில் சீட்ஸ் 9.8% காஸ்ட்லியராக இருக்குது. சிமெண்ட், கிளாத்ஸ் அண்ட் லெதர்லாமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரெக்கார்ட் லோவை எட்டியிருக்கு. 1.55% கொடுத்துருக்காங்க ஜூலையில். இந்தியன் ஆயில் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் ப்ரைஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் ப்ராஃபிட் 21.7% கம்மியாக கொடுத்துருக்காங்க. 7,265 crore - 5,689 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவும் கம்மியாக இருக்குது, 1% கம்மியாக இருக்குது. 1.95 lakh crore - 1.93 lakh crore கம்மியாக இருக்குது. எபிடா 7.1% டவுன், 12,607 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 7% - 6.5% டவுன் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் பார்க்குறப்ப. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.